हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। இப்போ நாம் தத்வபோதாவோட 4வது இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை பார்த்துட்டுருக்கோம். இந்த டாப்பிக்கு பேர் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இப்போ நான் அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம் காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அந்த நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த காம்பனண்ட்டை நான் எடுத்துக்கணும், அதை தான் நாம் இங்கே பார்த்துட்டுருக்கோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஜீவா அப்படின்னு சொன்னால் அந்த ஜீவாவுக்கு 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்னெல்லாம் காம்பனன்ட்ஸு? ஆர்எம், ஆர்சி, ஓசி அப்படின்னு 3 காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த ஆர்எம்லேயே அகெயின் 3 சப்டிவிஷன் இருக்குது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஆர்சி அப்படிங்கிறது இந்த 3 சரீரங்கள்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்ஷியஸ்னஸ், பிரதிபலிக்கிற கான்ஷியஸ்னஸ். அப்புறம் ஓசி அப்படிங்கிறது ஆல் பர்வேடிங், அது பர்மனண்ட், அது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஆர்எம் ஃபைனைட். ஆர்எம்னா ரிஃப்ளெக்டிங் மீடியம், 3 சரீரம், அது ஃபைனைட். ஆர்எம் ஃபைனைட்டாக இருக்கிறதுனால அதோட ரிஃப்ளெக்ஷனும் ஃபைனைட். ஆர்சியும் ஃபைனைட். ஆனால் ஓசி இன்ஃபைனைட். ஓகே, லிமிட்லெஸ். இதை நாம் அப்படியே ஈஸ்வராக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், ஈஸ்வராக்கும் எவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது? 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதில் ஆர்எம்மில் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம், இந்த ஆர்எம். அப்புறம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆர்சி இருக்குது. அதுதான் என்ன பண்ணுறது? இந்த யூனிவர்சல் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது. லா ஆஃப் கர்மா, அப்புறம் ஃபிசிக்கல் லாஸ், இது எல்லாத்தையும் இந்த ஆர்சி தான், அதாவது பிரபஞ்சத்தை பர்வேடு பண்ணுற கான்ஷியஸ்னஸ் தான் அந்த ஹார்மனியை மெயின்டைன் பண்ணுறது. அதுதான் யூனிவர்ஸுடைய இன்டெலிஜென்ட் பிரின்சிபிள். இந்த ரிஃப்ளெக்ஷன் கூட எவ்வளவு காலம் அவைலபிளாக இருக்கும்? யூனிவர்ஸில் பரிவேடு பண்ணுற கான்ஷியஸ்னஸ் உடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கே, அது எவ்வளவு காலம் அவைலபிளாக இருக்கும்? யூனிவர்ஸ் இருக்கிற வரைக்கும் தான். இப்போ சப்போஸ் யூனிவர்ஸ் ரிசால்வ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரிஃப்ளெக்ஷனும் ரிசால்வ் ஆகிடும். அப்புறம் 3வது காம்பனண்ட்
ஓசி. இப்போ வந்து ஈஸ்வராவுடைய 3 காம்பனன்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. 3வது காம்பனன்ட் ஓசி, அது வந்து ஆல் பர்வேடிங். அது பிரபஞ்சத்ரயத்தையும் பர்வேட் பண்ணும், ஷரீரத்ரயத்தையும் அது பர்வேட் பண்ணும். இங்கே வந்து ஆத்தர் என்ன சொல்கிறார், நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து சாய்ஸ் இருக்குது. இந்த 3 காம்பனண்ட்டில் நீ எந்த காம்பனண்ட்டை நான் அப்படின்னு சூஸ் பண்ணிக்க போகிற அப்படின்னு கேட்குற. இப்போ இந்த நான் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், ஆர்எம்ஆர்சியில் நம்ம நான் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அதை ட்ரா பண்ணிவிட்டு இப்போ அந்த ஓசி காம்பனண்ட்டை நாம் வந்து கிளைம் பண்ணலாம். இப்போ இந்த ஓசியுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து, ஓசின்னு சொன்னால் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ். ஸோ ஓசியுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான டிஃபரன்ஸும் கிடையாது. பேதம் அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே வந்து இடமில்லை. அப்படின்னா எனக்கும் பகவானுக்கும் கூட ஆக்சுவலி தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஆனால் எந்த ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து நாம் வந்து இந்த டிஃபரன்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறோங்கிறதையும் நாம் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன் எனக்கும் பகவானுக்கும் டிஃபரன்ஸே இல்லை? பகவானுடைய ஒரிஜினல் நேச்சரும் கான்ஷியஸ்னஸ் தான், என்னுடைய ஒரிஜினல் நேச்சரும் கான்ஷியஸ்னஸ் தான். இப்போ நான் வந்து என்ன மேலோட்டமாக இந்த பாடி, இந்த மைண்ட் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கும் பகவானுக்கும் டெஃபினட்டாக வந்து டிஃபரன்ஸ் உண்டு. பட் என்னுடைய எசென்ஷியல் நேச்சரோட அடிப்படையில் நான் பார்த்தேன். எசென்ஷியல் நேச்சர்னால் எசன்ஸ், என்னோடய எசன்ஸ் என்ன அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் தான் என்னுடைய எசன்ஸ் இல்லையா. அதனோட அடிப்படையில் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கும் பகவானுக்கும் ஆக்சுவலி தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். அதுக்கு தான் நாம் வந்து டவுட் வரும்பொழுது இம்மீடியட்டாக நாம் வந்து அலை சமுத்திரம் அதை வந்து இம்மீடியட்டாக ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும். இப்போ மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அலை அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ரொம்ப சின்னது, ஃபைனைட்டு. அப்புறம் அதுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் லைஃப் இல்லையா, அது பிறக்கிறது அப்புறம் அது போயிடுறது. பட் இதே ஓஷியனை கம்பேர் பண்ணும்பொழுது, அலை அண்ட் ஓஷியனுக்கு தான் இப்போ கம்பேரிசன் சரியா. பட் ஓஷியனை வந்து அலையை வச்சு கம்பேர் பண்ணும் பொழுது எப்படி இருக்குது, ஓஷியன் ரொம்ப பெருசு, அதுக்கு வந்து பிகினிங் கிடையாது, எண்டு கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த ஓஷியன் தான் இந்த அலைக்கே காரணமாக இருக்குது இல்லையா. அலையுடைய காரணமே வந்து சமுத்திரம் தான். அப்போ எப்படி வந்து இது ரெண்டுத்தையும் இப்போ நாம் வந்து ஐடென்டிக்கல் அப்படின்னு எப்படி சொல்கிறது, அலையும் சமுத்திரமும் ஒன்று தான் அப்படின்னு இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், எந்த ஆங்கிள்லேருந்து அது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் வந்து இப்போது யோசிக்கணும். ஏன்னா நம்ம எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன, மேலோட்டமாக பார்த்துட்டு பேதம் இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு போய்ட்றோம். ஏன்னா நம்ம மேலோட்டமாக பார்க்கும்பொழுது அலை வந்து ஃபைனைட்டாக இருக்குது, சமுத்திரம் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்குது. அலைக்கு வந்து ஷார்ட் லைஃபு, சமுத்திரத்துக்கு பிகினிங்கே கிடையாது, எண்டும் கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து இதை நாம் ஒன்றுன்னு சொல்கிறது. இன்ஃபேக்ட் ஒன்று ப்ராடக்ட்டு, ஒன்று காசு, கரெக்டாக. அலை வந்து ப்ராடக்ட்டு, சமுத்திரம் வந்து காசு. இது ரெண்டும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அப்போ இங்கே நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், சூப்பர்ஃபிஷியல் டிஃபரன்சஸ் இருக்குது இல்லையா, மேலோட்டமாக நாம் பார்க்குற இந்த டிஃபரன்சஸ் இல்லவே இல்லை அப்படின்னு வேதாந்தம் எங்கேயுமே சொல்லலை. டிஃபரன்சஸ் இருக்குது, அதை நாம் அக்செப்டும் பண்ணுறோம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், ஃபர்தராக இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் எந்த ஆங்கிள்லேருந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, எந்த ஆங்கிள்லேருந்து டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறதையும் நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் வேதாந்தம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அப்போ எசென்ஷியல் நேச்சருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அலையுடைய எசன்ஸ் என்னது, ஜலம். சமுத்திரத்துடைய எசன்ஸ் என்னது, ஜலம். அப்போ எசென்ஷியல் நேச்சரோட அடிப்படையில் அலையும் சமுத்திரமும் ஒன்று தான். சொல்லலாமா கூடாதா? சொல்லலாம். இப்போது வந்து இப்போ வேவ்லேருந்தும் ஓஷன்லேருந்தும் நம்மளுடைய ஃபோக்கஸை இப்போ நாம் எடுத்துட்டு அதனுடைய எசன்ஸில் நாம் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால்
யார் வந்து இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காளோ அவள் என்ன சொல்லுவா, அலைக்கும் சமுத்திரத்துக்கும் ஆக்சுவலாக எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு அந்த பர்சன்னால் இப்போது சொல்ல முடியும் இல்லையா. அது மாதிரி இப்போ வேதாந்தம் சொல்கிறது, ஜீவாக்கும் ஈஸ்வராக்கும் நடுவில் மேலோட்டமான பேதங்கள் தான் இருக்குது, மேலோட்டமான டிஃபரன்சஸ் தான் இருக்குது. ஆனால் எசென்ஷியலி அது ரெண்டுமே ஒரே சைத்தன்யம்தான். இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் இங்கே எங்கே இருக்கணும், அந்த சைத்தன்ய காம்பனண்ட் இருக்குல்ல, அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் ஆனது இருக்கணும். சரி, இப்படி நான் வந்து என்னுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, சாஸ்திரம் சொல்கிறது, நீ வந்து உன்னை அலேன்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும், ஆர்சி அண்ட் ஆர்எம்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நீ எப்படி இருப்ப, மார்ட்டலாகவே இருப்ப, அழியக்கூடிய ஒரு ஜீவாவாகவே கண்டினியூ ஆவ. ஒன்ஸ் நான் வந்து அழியக்கூடிய ஜீவா அப்படின்னு நான் என்னை எடுத்துட்டேன்னா அதுலேருந்து அதனுடைய கான்சிக்வன்ஸாக என்ன நடக்கும், எனக்கு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து கண்டினியூ ஆகும். நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் என் கூடவே இருக்கும். ஸோ இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தான் ஆக்சுவலாக என்ன பண்ண வைக்கிறது நம்மளை அப்படின்னா, பில்லர் டு போஸ்ட் ஓட வைக்கிறது. இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, என்ன பண்ணினா எனக்கு செக்யூரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நாம் ஓடிண்டே இருக்கோம். இப்போ நாம் படுற எல்லா கஷ்டத்துக்கும் எது காரணம்னா இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தான் காரணம். அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நான் அழியக்கூடிய ஜீவா அப்படின்னு அந்த காம்பனண்ட்டில் ராங்கான காம்பனண்ட்டை இப்போ நாம் வந்து எடுத்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த கஷ்டத்தை நாம் வந்து பட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்லேருந்து வெளியில் வரத்துக்கு நம்மளுக்கு ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷன் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணாது. இன்ஃபேக்ட் அது என்ன பண்ணுறது, இன்செக்யூரிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் தான் பண்ணி விடுறது. முதல்ல நான் மட்டும் இன்செக்யூர்டாக இருந்தேன், அப்புறம் என் ஃபேமிலியில் ஒருத்தராக ஜாயின் ஆகும்போது அப்புறம் என் ஸ்பௌஸோடைய இன்செக்யூரிட்டி, அப்புறம் என் சில்ட்ரனுடைய இன்செக்யூரிட்டி அப்படின்னு மற்ற ரிலேட்டிவ்ஸோட இன்செக்யூரிட்டி அப்படின்னு சேர்த்து நாம் ஒரு இன்செக்யூரிட்டி பண்டிலை வந்து வச்சுட்டுருக்கோம். அது எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னா, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி. ஜன்மானா பிறக்கிறது, மிருத்யுனா இறக்கிறது, ஜரானா ஓல்டேஜு, வியாதினா உங்களுக்கே தெரியும் டிசீஸ். இதுக்கு பேர் தான் சம்சாரா. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இது வந்து கண்டினியூவஸாக நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் நடக்கும், நாம் வந்து அலைன்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும், நான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஜீவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த சம்சாரா சைக்கிள் கண்டினியூ ஆகும். அதுக்கு தான் நாம் வந்து என்னுடைய ஒரிஜினல் நேச்சரை ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுட்டாதான் அந்த ஒரிஜினல் நேச்சர் நான் அப்படின்னு கிளைம் பண்ண முடியும். அதுக்கு தான் கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த ஃபேக்டை நீனு டிஸ்கவர் பண்ணு. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு சொன்னார். இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்கிறார், இந்த ஷரீரம் அப்படிங்கிறது வந்து பிறக்கும் இறக்கும். இட் இஸ் சப்ஜெக்ட் டு அரைவல் அண்ட் டிபார்ச்சர். எது மாதிரியா, வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவாணி கிருண்ணாணி நரோபராணி அப்படின்னா என்ன அர்த்தம், எது மாதிரியா, ட்ரெஸ்ஸு மாதிரி அப்படின்னு சொல்கிறார். இந்த சரீரம் வந்து ட்ரெஸ்ஸு மாதிரி. எப்படி வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஓவராக யூஸ் பண்ணிட்டோன்னா தூக்கி போட்டுடுவோமோ, அது மாதிரி இந்த பாடியோடைய யூசேஜ் ஓவராக ஆகிடுது, இது வந்து அதோடைய பர்பஸ் முடிஞ்சிடுது அப்படின்னா இதை தூக்கி போட்டுட்டு நம்ம இன்னொரு பாடியை எடுத்துக்கிறோம். இப்போ நாம் வந்து ஃப்யூச்சருக்காக எவ்வளோ சம்பாதிச்சு எவ்வளோ சேஃப்டி பண்ணிட்டாலும் என்ன ஆகும், இந்த சரீரம் ஒரு நாள் போயிடும். நம்ம சரீரம் மட்டும் இல்லை, நம்மளுடைய ரிலேட்டிவோடைய சரீரத்துக்கும் அதே கதி தான். ஏன்னா இந்த சரீரத்துடைய நேச்சர்
அழியிறது. எப்படி வந்து கான்ஷியஸ்னஸ் உடைய நேச்சர் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இந்த சரீரத்துடைய நேச்சர் என்னது, டெஃபினட்டாக ஒரு நாள் அது இல்லாமல் போகும். இந்த ஃபேக்டை வந்து நாம் நன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டாதான் இது போகிறத நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த சரீரத்துடைய வந்து அழியக்கூடியது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அழியாத சைத்தன்யம்தான் என்னுடைய உண்மையான நேச்சர் அப்படிங்கிறது அப்போ தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். இப்போ என்னுடைய ஹையர் நேச்சரை நான் வந்து கிளைம் பண்ணணும். இப்போ கிளைம் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும்னா இந்த அழியிற பாடியை யூஸ் பண்ணிக்கணும். அந்த பர்பஸுக்காக தான் இந்த சரீரமே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இந்த சரீரம் வந்து நாம் நல்லா ப்ராப்பராக யூஸ் பண்ணி என்னுடைய ஹையர் நேச்சரை நான் டிஸ்கவர் பண்ணணும். ஒன்ஸ் அப்படி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பகவான் எப்போ வந்து இந்த சரீரத்தை என்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு கேட்டாலும் நம்மளால் வந்து முகத்தையே சுளிக்காமல் ஐயோ அதுக்குள்ளே கேட்டுட்டியே அப்படின்லாம் எதுவும் சொல்லாமல் நம்மளால் வந்து ஈஸியாக பகவான்கிட்ட அதை இன்ஃபேக்ட் எப்படி கொடுக்கலாம், வித் அ தேங்க்யூ நோட். நீ கொடுத்த, அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணினேன், நான் என்ன டிஸ்கவர் பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன், நீ கொடுத்ததை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஏன்னா நான் யார், ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வியதிரிக்தா பஞ்சகோஷாதீத சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூப சன் எஸ் திஷ்டதி ச ஆத்மா. அந்த ஆத்மா தான் நான். அதை மட்டும் நான் டிஸ்கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் பாடி வரதையும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியும், பாடி போனாலும் என்னால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்க முடியும். அசோஷ்யானன் வசோஷ்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச்ச ந அனுஷோச்சந்தி பண்டிதாக. அதான் பார்த்தோம், வந்து போகிறத பற்றி கவலைப்படாதவர்கள் தான் ஞானி. ஏன்னா என்டையர் வேர்ல்டே வந்து அனாத்மா, இன்க்ளூடிங் மை பாடி. அனாத்மாவுடைய நேச்சர் அழியக்கூடியது, அரைவல் அண்ட் டிபார்ச்சர் தான் அதோடைய தன்மை. ஸோ பண்டிதாக ந அனுஷோச்சந்தி. எதையாவது நான் வந்து பிடிச்சி வச்சுக்கணும், எப்படியாவது நான் வந்து அதை ஹோல்டு பண்ணிட்டுருவேன் அப்படின்னு நினச்சோம் என்ன ஆகும், அது எங்கே கொண்டு போய் நம்மளை விடும், துக்கத்தில் அது கொண்டு போய் விடும். ஏன்னா நான் எதை ஹோல்டு பண்ணிக்கணும்னு நினச்சாலும் அதோடைய நேச்சர் என்னவாக இருக்கு, அழியிற தன்மையாக இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் என்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் அது என்னை விட்டு போயிடும். அதாவது என்னை விட்டு அது போயிடும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணாலே எப்படி இருக்குது, நமக்கு இமேஜினேஷனே நமக்கு துக்கம் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால், நிஜமாகவே அது நம்மளை விட்டு போச்சுன்னா நம்மளாம் தாங்குவோமா அதை அப்படின்னா தாங்க மாட்டோம். அதனால் அந்த மாதிரி இழப்புலாம் இருக்குல்ல, அதுக்கு நம்மளுடைய மனசை தயார் பண்ணுறது தான் இந்த இமோஷனல் எல்ஐசி. எவ்வளோ எல்ஐசி பாலிசிலாம் வச்சுட்டு இருக்கேல்ல, ஃபிசிக்கல் ஹெல்த்து பாலிசி, இந்த பாலிசி எல்லாம். ஆனால் வேர் இஸ் தி இமோஷனல் பாலிசி அப்படின்னா வேதாந்தா இஸ் தி இமோஷனல் பாலிசி. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யாக தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. இப்போ எவ்வளவு சீக்கிரமாக இந்த அறிவை நம்மளால் அடைய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக இதை வந்து நாம் அடைச்சுடணும். ஸோ தட் நம்ம லைஃப்பில் ஏதாவது புதுசாக வந்ததுன்னா அதை என்ஜாய் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிறது நம்மளை விட்டு போச்சு அப்படின்னா அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாமலும் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தஹா, என்ஜாயிங் அ பேலன்ஸ்ட் மைண்ட். ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்தோம், ஏவம் உபாதி பேதாத் ஜீவேஸ்வர பேத திருஷ்டி யாவத் பரியந்தம் திஷ்டதி தாவத் பரியந்தம் ஜன்ம மரணாதி ரூப சம்சாரோ ந நிவர்த்ததே அப்படின்னு பார்த்தோமா.
ஸோ அப்போ வந்து ஏவம் உபாதி பேதாத். இது வந்து இந்த டிஃப்ரென்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா உபாதியில் இருக்குது. உபாதினா என்ன அர்த்தம்? மீடியம். ஆர்எம் இருக்குல்ல, அதுதான் இந்த இடத்துல உபாதி. ஸோ இந்த மீடியமில் தான் இந்த டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது. ஆனால் ஒரிஜினலாகவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீ நினச்சிண்டு கண்டினியூ பண்ணினேன் அப்படின்னா யாவத் பரியந்தம் எவ்வளவு காலத்துக்கு நீ வந்து இந்த பேதத்தை பார்க்கறியோ தாவத்து பரியந்தம் அவ்வளவு காலமும் என்ன நடக்குமா? ஜன்ம மரணாதி ரூப சம்சாரம் ந நிவர்த்ததே. ஜன்ம மரண அந்த ஜரா வியாதி அப்படிங்கிற சைக்கிளில் நீ வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்ப. அதுலேருந்து உனக்கு விடுவு காலமே கிடையாது அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறேன். அப்போ இந்த பாடி மைண்ட் இருக்குல்ல, இது மேலே நாம் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் எதை எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிக்கணும்னு நான் நினைப்பேன். நான் இந்த பாடி, நான் இந்த மைண்ட் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் வந்து என்னுடைய நேமு, ஃபேமு, பொசஷன், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ், அது எல்லாத்தையும் நான் வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இதெல்லாம் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபியரும் எனக்கு இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் பின்ன என்ன ஒரே வழி, என்ன தான் பண்ணணும் அப்படின்னா, எது அழியக்கூடியதோ அதை பிடிச்சிக்காதே அப்படின்னு வந்து இங்கே ஆத்தர் வந்து சொல்லி கொடுக்குறார். இல்லையே, எனக்கு எதையாவது பிடிச்சிட்டு தான் பழக்கம், நான் எதை பிடிச்சிக்கிறது அப்படின்னா எது அழியாததோ அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ எது அழியாதது அப்படின்னா அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் பகவான் ஈஸ்வரா அப்படின்னு வந்து ஒருத்தரை நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி, இவர் வந்து எப்பவும் இருக்கக்கூடியவர், இவரை வந்து நல்லா கெட்டியாக நீனு பிடிச்சிக்கோ. அப்புறம் வேதாந்தத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த ஈஸ்வரா கூட ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா எதையாவது பிடிச்சிட்டு தான் உனக்கு பழக்கங்கிறதுனால பகவான் அப்படிங்கிற ஒரு பர்சனை வேதம் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போது அந்த பகவானை இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது என்ன பண்ணுறது, வேதம் அப்படின்னு ஒரு ஃபார்மெல்லாம் கொடுத்து தான் அந்த பகவானை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குன்னா உடனே நாம் அதில் ஒன்று தான் சூஸ் பண்ணிக்கிறோம். பகவானில் கூட என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு இஷ்ட தேவதா அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் வந்து நம்மளுடைய மைண்டை வந்து அப்பீல் பண்ணுறது, அவளை வந்து நம்மளுடைய இஷ்ட தேவதா அப்படின்னு வச்சுக்கிறோம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பகவானுடைய ஒரிஜினல் நேச்சர் என்னது? ஃபார்ம்லெஸ். ஏன்னா பகவானுடைய ஒரிஜினல் நேச்சர் வந்து கான்ஷியஸ்னஸ், ஆல் பர்வேடிங். இப்போ ஃபார்ம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்படி தப்பு பண்ணுறோன்னு பாருங்க. ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம், பகவானை நாம் லிமிட் பண்ணுறோம். பூஜை எல்லாம் பண்ணுறோம்ல, பூஜை பண்ணும்போது என்ன சொல்கிறோம், ஆவாஹயாமி. ஏன் அந்த இடத்துல இல்லையா பகவான்? ஆல் பர்வேடிங் தானே. ஆனால் என்ன பண்ணுறோம், ஆவாஹயாமி. அங்கே அழகாக அவரை வந்து நல்ல ஆசனம் சமர்ப்பயாமி, பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பயாமி, எல்லாம் வந்து அவருக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக அரேஞ்செலாம் பண்ணிவிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், என் வீட்டில் ப்ளீஸ் இடமே கிடையாது, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கா, அதனால் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. கிளம்பிட்டு எங்கேருந்து வந்தையோ அங்கேயே போய் உட்காந்துக்கோ, நெக்ஸ்ட்டு வாட்டி நான் பூஜை பண்ணும்பொழுது உன்னை கூப்பிடும்பொழுது திருப்பி நீ வந்தால் போகிறோம், அது வரைக்கும் என்கிட்ட நோ பிளேஸ். அப்படின்னா என்ன பண்ணுறோம், வி ஆர் ஆக்சுவலி லிமிட்டிங் பகவான். பட் இதெல்லாம் வந்து தப்பா அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் இது எல்லாமே அலவுட். ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுதே ஃபார்ம்லெஸ்ஸை வந்து நம்மளுடைய மைண்டுனால் கன்சீவ் பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸுக்கு அலவுட். ஆனால் நம்ம என்ன எல்லாரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, எல்கேஜிக்குள்ளே நுழைஞ்சிட்டோ எல்கேஜியிலேயே வாழ்ந்து ஒரு யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட போகாமல் எல்கேஜிலேயே இருந்துட்டு செத்து போகிறது தான் எல்லாரும் பண்ணுற காமன் மிஸ்டேக். வேதாந்தம் சொல்கிறது எல்கேஜி, யூகேஜி, 12th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் யூஜி, பிஜி, பிஹெச்டிலாம் நிறைய இருக்குப்பா, அதிலேருந்து நீனு வெளியில் வா அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபைனலாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஜீவாவுடைய எசென்ஷியல் நேச்சரும் பகவானுடைய எசென்ஷியல் நேச்சரும் ஒன்று தான். சப்போஸ் இந்த ஜென்மாவில் இந்த அறிவு எனக்கு ஏற்படலை அப்படின்னா என்ன ஆகும், இந்த சிஏ எக்ஸாம்லாம் எழுதுறாள்ல,
எழுதிண்டே இருப்பா பாவம். எவ்ரி இயர் எழுதுவா. ஏன் எவ்ரி இயர் எழுதுறா? ஒரே ஆளே, ஓகே, ஒரே ஆளே எவ்ரி இயர் எழுதினா என்ன ஆகும்? என்ன அர்த்தம்? பாஸ் பண்ணலேன்னு அர்த்தம். அது மாதிரி நம்மளுக்கும் எவ்ரி ஜென்மா ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம் நடக்கும். பாஸ் பண்ணினா மோக்ஷம், பாஸ் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் நெக்ஸ்ட் ஜென்மா. இப்படி நீ கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் இங்கே என்ன சொல்கிறா? தஸ்மாத் காரணாத். இப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்கறதுனால சம்சாரா கண்டினியூ ஆகுங்கிற காரணத்தினால ந ஜீவேஸ்வர பேத திருஷ்டி ஸ்வீகாரியா. இந்த டிஃபரன்ஸை நீ வந்து அக்செப்ட் பண்ணாத, பேத திருஷ்டியை நீ வந்து அக்செப்ட் பண்ணாத. ஏன்னா நீ பேதத்தை பார்த்தேன்னா நீ தான் கஷ்டப்பட போகிற, நீ தான் சம்சாரத்தில் கண்டினியூ பண்ண போகிற. அதனால அந்த டிஃப்ரென்சஸை நீ வந்து அக்செப்ட் பண்ணாத. அலைக்கும் சமுத்திரத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்காத. அலைங்கிற ஜீவாக்கும் சமுத்திரங்கிற ஈஸ்வராக்கும் ஆக்சுவலி தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ரெண்டும் ஜலம்தான். அது மாதிரி ஜீவாவும் ஈஸ்வராக்கும் வந்து எந்த விதமான பேதமும் இல்லை அப்படின்னு சொன்னாரா? இப்போ நெக்ஸ்ட் என்ன? நனு புக் எடுத்து எல்லாம் ரிப்பீட் பண்ணும். நனு சாஹங்காரஸ்ய கிஞ்சிக்ஞஸ்ய ஜீவஸ்ய நிரஹங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய தத்வமசீதி மகாவாக்யாத் கதம பேத புத்தி ஸ்யாத் உபயோஹோ விருத்த தர்மக்ராந்தத்வாத். இப்போ வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த டீச்சர் வந்து சொல்லிகிட்டே வராரா? இந்த மாதிரிப்பா இங்கெல்லாம் பேதம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ ஒரு டவுட் வருது. எப்படி வந்து இந்த ஐக்கியம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்ட் இப்போ கேட்குறான். அண்ட் இந்த ஐக்கியம் டீச்சிங்கையும் நமக்கு வந்து எது கொடுக்கறதுனா அதே வேதம் தான் நம்மளுக்கு இந்த ஒன்னஸை பற்றியும் வந்து டீச் பண்ணுறது. பட் எடுத்த உடனேயே நம்மளால் வந்து ஐக்கியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? இப்போ ஒரு 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டையோ 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டையோ அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு அட்வான்ஸ்ட் ஃபிசிக்ஸை வந்து நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக பண்ண முடியாது. அது மாதிரி தான் இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ்டு விஷயம். அதை வந்து இனிஷியலாகவே அந்த மைண்டு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அது வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபவுண்ட் டீச்சிங். இப்போ யாராலையும் வந்து டைரெக்டாக இந்த அறிவை ரிசீவ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் இப்போ வேதம் என்ன பண்ணுறது, இந்த வாக்கியத்தை, இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அப்படிங்கிற வாக்கியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறது அப்படிங்கிறத சொல்லி அந்த குவாலிஃபிகேஷன் அடையிறதுக்கும் நமக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கோ அதையும் வந்து அந்த வேதம் நமக்கு சொல்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் எங்கே இருக்குது? வேதத்தினுடைய எந்த போர்ஷனில் இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் பற்றி சொல்லப்படுறது? வேத அந்தம். அதனால தான் அதை வேதாந்தம் அப்படின்னு சொல்லிடுறோம். வேதாந்தம்னா என்ன அர்த்தம்? வேதத்தினுடைய அந்த பகுதி. அதில் தான் இந்த ஐக்கியம் டீச்சிங் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஆரம்பிக்கும் பொழுதே வேதம் இந்த ஈக்குவேஷனோட ஆரம்பிக்கலை. அதாவது தத்துவமசி அப்படிங்கிற ஈக்குவேஷனோட வேதம் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. அப்போ இனிஷியலாக டிஃபரன்சஸை நல்லா அப்ரிஷியேட் பண்ணு அப்படின்னு தான் சொல்கிறது. நோ ப்ராப்ளம், நீ வந்து ஒரு ஜீவா, ஓகே, நீ வந்து பகவான்கிட்ட உனக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை ஏற்படுறதோ அப்பப்பெல்லாம் போவ, ரைட், அதுவும் வந்து நோ ப்ராப்ளம், பண்ணு. பகவானை நீ வந்து பூஜை பண்ணு, வேதத்தை என்டர்டெயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. கர்மயோகம், உபாசனா யோகம் இதெல்லாம் நன்னா பண்ணு.
பண்ணால் என்ன நடக்கும் நமக்கு அப்படின்னா, நம்மளுடைய அந்த கரணம் வந்து இப்போது சுத்தி ஆகிறது. அந்த கரண சுத்தியோடு நாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் பொழுது நமக்கு நேச்சுரலாக ஞானம் கிடைக்கிறது. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ அப்படியும் அந்த டீச்சிங்கும் எப்படி இருக்கும், கிராஜுவலாக தான் அந்த டீச்சிங்கும் கொண்டு போகுது. ஃபஸ்ட்டு எதை பற்றி நம்மளுக்கு வந்து இந்த புக்லேயே எடுத்துட்டோம்னா, முதல்ல வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவலை பற்றின அனாலிசிஸ். அந்த இண்டிவிஜுவலுடைய அனாலிசிஸில் கூட முதல்ல எது பார்த்தோம், ஸ்தூல சரீரம். அப்போ கிராஜுவலாக தான் நம்மளுடைய ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணத்துக்கு இந்த டீச்சிங் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ இனிஷியலாக நீ வந்து உன்னுடைய ஸ்தூல சரீரத்தை ஃபோக்கஸ் பண்ணு. அதுக்கப்புறம் அதுலேருந்து உன் ஃபோக்கஸை எடுத்து சூக்ஷ்ம சரீரத்துக்கு போ அப்படின்னு சொல்லிது இல்லையா. அந்த சூக்ஷ்மமாக இருக்கிற உன்னுடைய தாட்ஸு அதுக்கெல்லாம் நீ வந்து உன் ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணு. அப்புறம் அதுலேருந்து தான் அதி சூக்ஷ்மமாக இருக்கிற கான்ஷியஸ்னஸுக்கே நம்மளை வந்து இந்த டீச்சிங் வந்து கூட்டிகிட்டு போகிறது. அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ மைண்டு வந்து இந்த கான்ஷியஸ்னஸை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதி சூக்ஷ்மமாக இருக்கிற ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ்ஸை மைண்டுனால் வந்து இப்போ கன்சீவ் பண்ண முடியணும். அப்படி அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை இப்போ என்னுடைய மைண்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுது அப்படின்னு சொன்னால், சாஸ்திரம் சொல்கிறது அதோடு நீ நிறுத்திடாத. அப்புறம் என்ன பண்ணணும், நான் இந்த பாடி கிடையாது, நான் இந்த மைண்ட் கிடையாது, ஆனால் நான் இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸை பர்வேடு பண்ணுற சைத்தன்யம் அப்படின்னு நீ வந்து கிளைம் பண்ணுறதுக்கு உன்னுடைய மைண்டை ட்ரெயின் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து தது துவம் அசி அப்படின்னு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கும் பொழுது, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் பொழுது என்ன மீன் பண்ணுறார், ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஆகிய நானும் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஆகிய பகவானும் ஒன்று தான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய மீனிங். ஆனால் என்ன ஆச்சு, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் வந்து இங்கே இப்போ வந்து தகராறு ஏற்படுறது, கரெக்டாக இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிடுறான், கோட்டை விட்டுடுறான். அவன் வந்து ப்ராபப்ளி விட்டு கிளாஸுக்கு வந்தான் போல இருக்கு. எல்லா கிளாஸுக்கும் கட்டடிக்காமல் வந்தால் தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டு அழகாக எடுத்துன்னு வந்தாரா இந்த ஆத்தர். இப்படி சொல்லும்பொழுது தத்துவமசின்னு சொல்லும்பொழுது புரியணுமா வேண்டாமா? ஆனால் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு புரியலை. அவன் கேட்குறான், நான் எப்படி அகம் ஈஸ்வராக அஸ்மி அப்படின்னு எப்படி என்னால் கிளைம் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, நான் வந்து நானும் பகவானும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் எனக்கு பெரிய பாவங்கள்லாம் ஏற்படாதா? எவ்வளோ பெரிய தப்பு அது. நான் எப்படி வந்து என்னை பகவானோட ஈக்குவேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னும் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ வந்து ஒரு பயம் வேற ஏற்படுறது. ஏன் இப்படி கேட்குறான்னா, அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஒழுங்காக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருந்தோன்னா டெஃபினட்டாக நம்மளால் இப்போ இது வரைக்கும் சொன்ன விஷயத்தை ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எங்கேயோ பராக் பார்த்து கோட்டை விட்டதுனால இப்போ வந்து இந்த கேள்வியை அவன் கேட்குறான். நனு அப்படின்னா இன்டீடு. டீச்சரை அட்ரஸ் பண்ணுறான். மிஸ் அப்படின்னு நம்ம வந்து எதாவது புரியலைன்னா கேட்போம்ல, அந்த மாதிரி இப்போ வந்து ஸ்டாப் பண்ணி டீச்சர்கிட்ட வந்து கேட்குறான். என்ன கேட்குறான், சா அகங்காரஸ்ய கிஞ்சிக்ஞஸ்ய ஜீவஸ்ய. இந்த ஜீவா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபைனைட் என்டிட்டி தானே அப்படின்னு கேட்குறான். சா அகங்காரஹா அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவாலிட்டியுடன் கூடிய அப்படின்னு அர்த்தம். இப்போ டீச்சர் வந்து எதை நினச்சிண்டு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த டீச்சிங்கை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா, ஸ்டூடெண்ட் வந்து ஓசி லெவலில் இருக்கான் அப்படின்னு நினச்சா, ஸ்டூடெண்ட் எந்த லெவலில் ஆக்சுவலாக இருக்கான், ஆர்எம் அண்ட் ஆர்சி லெவலில் தான் இந்த ஸ்டூடெண்ட் இப்போ இருக்கான். ஸோ சா அகங்காரஹா அப்படின்னா அவனுடைய பயோகிராஃபி அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம்
ஸோ அண்ட் ஸோ. இப்போ நம்மளை வந்து யாரா நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம? ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ, சன் ஆஃப், டாட்டர் ஆஃப். அப்புறம் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இவ்வளோ குழந்தைகள் இருக்குது, இப்படின்னு வந்து நம்மளுடைய பயோகிராஃபிலாம் சொல்கிறோம்ல. சப்போஸ் கோவிலுக்கு போனால் என்ன சொல்லுவோம்? ஐ ஆம் சன் ஆஃப் ஸோ அண்ட் ஸோலாம் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? நட்சத்திரம், கோத்திரம், சூத்திரம் அதெல்லாம் சொல்கிறோம்ல. இப்போ இது எல்லாமே வந்து என்னுடைய ஃபைனைட் ஐடென்டிட்டிஸ். ஸோ இதுதான் சாஹங்காரஹா. நெக்ஸ்ட் என்னது? கிஞ்சிக்ஞஸ்ய. ஞஹா அப்படின்னு சொன்னால் அறிவுன்னு அர்த்தம். கிஞ்சிக்ஞஹா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கொஞ்சோண்டு அறிவு தானே எனக்கு இருக்குது. அறிவுலையும் நான் ஃபைனைட். எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ? இந்த உலகத்தில் கட்டுறது கைமண் அளவு, கொஞ்சம்தான் எனக்கு தெரியும். ஆனால் பகவான் எப்படிப்பட்டவர்? நிரஹங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய. பட் ஈஸ்வராவுடைய பிரதாபம்லாம் எப்படி? பகவானுக்கு இண்டிவிஜுவாலிட்டியே கிடையாது. நிரஹங்காரஹா. ஏன்? ஏன்னா பகவான் தான் டோட்டாலிட்டி, அதனால் அவருக்கு நோ இண்டிவிஜுவாலிட்டி. சர்வஜ்ஞஸ்ய சர்வஜ்ஞா அப்படின்னு சொன்னால் நமக்கு கிஞ்சிக்ஞானா கொஞ்சோண்டு நாலேஜ். பகவான் எப்படி? சர்வஜ்ஞா அப்படின்னா டோட்டல் நாலேஜ். ஏன்னா இப்போது இந்த என்டையர் யூனிவர்ஸுடைய கிரியேட்டர் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வராவுடைய நாலேஜ் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் டிசைன் பண்ணியிருக்கார் அப்படின்னா அந்த டிசைனருடைய நாலேஜ் வந்து எவ்வளோ வந்து பெருசாக இருக்கணும். இப்போ இவன் கேட்குறான், இந்த ரெண்டும் வந்து இப்படி டயக்னலி ஆப்போசிட்டாக இருக்கே. அதாவது ஜீவா வந்து அகங்காராவோடு இருக்கான், ஈஸ்வரா வந்து அகங்காரம் இல்லாமல் இருக்கார். ஜீவாவுக்கு கொஞ்சோண்டு நாலேஜ் தான் இருக்குது, ஈஸ்வராவுக்கு டோட்டல் நாலேஜ் இருக்குது. இவன் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்காக இந்த ரெண்டு சொல்கிறான். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ நீங்கள் போட்டு அதை ஃபில்அப் பண்ணிக்கணும். எப்படி வந்து இது ரெண்டும் இவ்வளோ டயக்னலி ஆப்போசிட்டாக இருக்கும் பொழுது கதம் அபேத புத்திஹி சியாத். ஏன் இதை கேட்குறான்? என்ன டீச்சர் என்ன சொல்லியிருக்கார்? தது துவம் அசி, தது துவம் அசி இதி மகாவாக்கியாத். ஜஸ்ட் லைக் தட் சும்மா நீங்கள் வந்து ஒரு தத்துவம் அசின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி சொல்கிறது மூலமாக நான் வந்து அது ரெண்டும் ஒன்றுன்னு எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இவ்வளோ பேதங்கள் இருக்கும் பொழுது எப்படி நான் அதை அபேதம்னு எடுத்துக்க முடியும்னு கேட்குறேன். கதம் அபேத புத்திஹி சியாத். எப்படி நான் வந்து இந்த அபேத நாலேஜை அக்செப்ட் பண்ணுறது? ஒன்னஸை நான் எப்படி அக்செப்ட் பண்ணுறது? அபேதஹானா ஒன்னஸ்ன்னு அர்த்தம். புத்திஹி அப்படின்னா இந்த இடத்துல என்னது? ஞானம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல புத்தினா நாட் தி புத்தி இன்டெலெக்ட் கிடையாது, ஆனால் புத்தியில் ஏற்படுற அறிவு இருக்குல்ல, அதுதான் இந்த இடத்துல புத்திஹிக்கு அர்த்தம், ஞானம். அப்போ அபேத ஞானம் ஆர் அத்வைத ஞானத்தை நான் எப்படி அக்செப்ட் பண்ணுறது? அதனால தான் நீங்கள் பார்த்தல நிறைய பேர் அத்வைத்தம்னு கேட்டாலே அலறி அடிச்சு நீ ஏன் ஓடுறா? ஏன் அப்படின்னா தப்பு தப்பாக காதில் வாங்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் முழுசாக அது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டுவிட்டு தானே நம்ம டிசைட் பண்ணோம், இது நம்மளுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்னு. எல்லாம் அறகுறையாக எங்கேயாவது ஒரு விஷயத்தை வாங்கிட்டு நானும் ஈஸ்வராவும் ஒன்றுன்னு சொல்கிறேன். எவ்வளோ அரகெண்ட்டாக இருக்குது இந்த வேதாந்தம். அத்வைத்தத்துக்கு ரொம்ப திமிரு, சங்கரருக்கு வந்து ரொம்ப அரகன்ஸு அப்படிலாம் சொல்லி பாதி விஷயத்தை கேட்டுட்டு பாதி விஷயத்தை கேட்காம நிறைய பேர் வந்து லைஃபையே வந்து வேஸ்ட் பண்ணுறா அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இவன் சொல்கிறான், ஏன் என்னால் வந்து அக்செப்ட் பண்ண முடியல? விருத்த தர்ம கிராந்தத்வாத். என்னுடைய இன்டெலெக்ட்னால் இதை ஒத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஏன்னா ரெண்டுத்துடைய ஃபீச்சர்ஸும் எப்படி இருக்குது? விருத்தமாக இருக்குது. விருத்தம்னா ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். தர்மான ஃபீச்சர்ஸ், கிராந்தம் அப்படின்னு சொன்னால் எண்டவுடு வித். இப்படி டயக்னலி ஆப்போசிட் ஃபீச்சர்ஸோடு இது ரெண்டும் இருக்கும் பொழுது நான் எப்படி இது ரெண்டும் ஒன்றுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது? ஸோ ஆப்போசிட் ஃபீச்சர்ஸ் வந்து சாஹங்காரா நிரஹங்காரா, கிஞ்சிக்ஞா சர்வஜா. எப்படி இதில் அபேதம் இருக்க முடியும்?
இப்போ குருவுக்கு வந்து கோவம் வரலாமா, கோவம் வரக்கூடாதா? கோவமே வரக்கூடாது குருவுக்கு மட்டும். பாவம் குரு. இவ்வளோ இன்னைக்கு வந்து ஐ திங்க் 20வது கிளாஸா 19 கிளாஸில் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேனே, இது என்ன தான் நீ கவனிச்ச அப்படி ஏன் அப்படின்னு கூட இந்த டீச்சர்னால் வந்து கேட்டுவிட முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் வந்து பியூட்டிஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நாம் வந்து டெவலப் பண்ணிட்டு போகிறோம் இல்லையா. 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜீவான்னு பார்த்தோம், 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஈஸ்வரான்னு பார்த்தோம். குரு ஆக்சுவலாக என்ன சொல்லி கொடுத்தார், உன்னுடைய ஃபோக்கஸை ஆர்எம்லேருந்து ஷிஃப்ட் பண்ணு. ஆர்எம்மில் வித்தியாசம் டெஃபினட்டாக இருக்கும். ஆர்சியிலேருந்து ஷிஃப்ட் பண்ணு, ஆர்சியில் வித்தியாசம் டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் தானே. இப்போ ரிஃப்ளெக்ஷனில் கண்டிப்பாக வந்து டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்மளுடைய ஃபேஸையே வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ணாடி வந்து கான்கேவ் மிரர் வச்சுக்கோங்க, இன்னொரு கண்ணாடி வந்து கான்வெக்ஸ் மிரர்னு வச்சுக்கோங்க. எப்படி தெரியும் ரிஃப்ளெக்ஷன்? ஒன்றுத்தில் இலாங்கேட்டடாக தெரியும், ஒன்றுத்தில் ஃப்ளாட்டிஷாக இப்படி தெரியும். ஆனால் நம்ம ஃபேஸ் அப்படியா இருக்குது, ஒரிஜினல் வேறு இல்லையா. பட் அந்த எதில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதோ அதை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் வந்து அமையிறது. பட் ஒரிஜினல் வந்து யூனிஃபார்மாக எந்த விதமான டிஸ்டார்ஷனும் இல்லாமல் இருக்குது. லாஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்தோம், இந்த ஆர்சி அப்படிங்கிறது வந்து எந்த சரீரத்தில் ஏற்படுறதோ அதை பொறுத்தும் அதனுடைய தரம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து தாவரம் பிளான்ட் சரீரம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அவேர்னஸ் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதனால சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு முழுசாலாம் அதனால் தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு தேவை சன்லைட்டு, ஜலம் வந்ததுன்னா அது என்ன பண்ணணுமோ பண்ணி அது வந்து க்ரோ பண்ணிக்கும். அவ்வளோதான் அதனுடைய அறிவானது அவ்வளோதான் பிரதிபலிக்க முடியும். அவ்வளோ தூரத்துக்கு தான் அதனுடைய ஃபிசிக்கல் சரீரம் வந்து இடம் கொடுக்கறது. இதே ஒரு மிருக சரீரம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவேர்னஸ் இருக்கும். மனுஷ சரீரம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தான் அந்த ஃபுல் அவேர்னஸ் வந்து பாசிபிள். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் ஆர்எம் அண்ட் ஆர்சியில் டெஃபினட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வந்து நான் இந்த அபேதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே இப்போ டீச்சர் வந்து அதுக்கு கோவம்லாம் படாமல் மறுபடியும் முதல்லேருந்தா அப்படின்னு வந்து டீச்சர் வந்து இப்போ ஆன்சர் பண்ணுறார். என்ன சொல்கிறார் படிக்கலாம். இதி சேத் ந ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீராபிமானி த்வம் பதவாச்யார்த்தः உபாதி விநிர்முக்தம் சமாதி தசா சம்பன்னம் சுத்தம் சைதன்யம் த்வம் பதலக்ஷ்யார்த்தः. ஸோ இதி சேத் ந அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து சொல்லி கொடுத்ததை நீ வந்து தப்பாக புரிஞ்சுட்டுருக்க போல இருக்கு, நான் உனக்கு திருப்பியும் சொல்கிறேன், சரியாக புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே என்ன பண்ண ஆரம்பிக்கிறார் டீச்சர் அப்படின்னா, இந்த மகா வாக்கியம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதனுடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை வந்து இப்போது டீச் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ தத்துவமசி அப்படிங்கிறது தான் மகா வாக்கியம். அதை தான் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் அந்த மகா வாக்கியத்தை தான் எடுத்துட்டு டீச்சரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஏன்னா ஸ்டூடெண்ட் என்ன சொன்னால், தத்துவமசீதி மகா வாக்கியாத் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி என்னை வந்து நீங்கள் அபேதத்தை அக்செப்ட் பண்ண சொல்கிறீங்களே, நான் எப்படி அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னு தான் அவன் கேட்டிருக்கான். அதுக்கு வந்து இங்கே டீச்சர் சொல்கிறார், தது துவம் அசி அப்படின்ற வாக்கியத்தில் எவ்வளவு பதம் இருக்குது, 3 பதம் இருக்குது. பதம்னா வார்த்தை. தத் அப்படின்னா என்ன அர்த்தம், பகவான் அர்த்தம், பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். துவம் அப்படின்னு சொன்னால் ஜீவாத்மா. இது வந்து ஏன்னா டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறதுனால துவம்னா நீன்னு அர்த்தம். இப்போ நீனா அந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட் யார், ஒரு ஜீவா தானே இல்லையா. அதனால் வந்து துவம் அப்படிங்கிறது வந்து ஜீவாத்மாவை ரெஃபர் பண்ணுறது. அசி அப்படின்னு சொன்னால் ரெண்டும்
ஒன்று தான், ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிற பதம் அது. அதுதான் நீ. அதான் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தது துவம் அசி. இப்போ நீங்கள் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய வார்த்தைகளை நாம் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு நாம் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம், எதுக்கு பேசுகிறோம்? ஆக்சுவலாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக பேசணும். என்ன கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள்? நான் பேசுகிற வார்த்தையுடைய அர்த்தத்தை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். கரெக்டாக? அதுக்கு தானே நம்ம பேசுகிறோம். நம்ம பேசுகிறத புரிஞ்சிக்காத வாக்கிட்ட பேசிகிட்டே இருப்போமா? பேச மாட்டோம். நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலே வாட் ஆம் ஐ ட்ரைங் டு கம்யூனிகேட்? த மீனிங் ஆஃப் தி வேர்ட். நான் பேசுகிற வார்த்தையுடைய அர்த்தம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இமீடியட்டாக உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? உங்களுடைய மைண்டில் டேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக? அப்போ ஒரு பதம் எதை ரிவீல் பண்ணுறது அப்படின்னா பத அர்த்தத்தை ஒரு பதம் ரிவீல் பண்ணுறது. இப்போ நான் டேபிள் அப்படின்னு சொன்ன உடனே டேபிள்ங்கிற சவுண்டை நீங்கள் புரிஞ்சிக்கல. எதை புரிஞ்சுக்கிறீர்கள்? டேபிளுங்கிற ஆப்ஜெக்டை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீர்கள். கரெக்டாக? இது புரியுறதா? இப்போ டேபிளை கொண்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த டேபிளுங்கிற ஆப்ஜெக்டை நாம் புரிஞ்சுன்றதுனால தான் போய் நம்மளால் டேபிளை எடுத்துகிட்டு வர முடியுது. அப்போ ஒவ்வொரு வேர்டும் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை கன்வே பண்ணுறது. அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை எந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதோ அதுக்கு பேர் வாச்சியார்த்தகா அப்படின்னு பேர். பிரைமரி மீனிங் ஆர் பாப்புலர் மீனிங் ஆர் டைரக்ட் மீனிங். இப்போ அதே வார்த்தையை யூஸ் பண்ணி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைமரி மீனிங்கை கம்யூனிகேட் பண்ணாமல் செகண்டரி மீனிங்கையும் நாம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படிங்கிற வார்த்தையே நாம் எடுத்துக்கலாம். நான் அப்படிங்கிறது ஒரு பதம் இல்லையா, அதுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு பத அர்த்தம் இருக்கும். இப்போ இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக ஜென்ரலாக என்ன மீனிங்கை கம்யூனிகேட் பண்ணும்? பாடி, மைண்டு, என்னோட ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஆபியச காரண சரீரம், அப்புறம் அதை பரிவேடு பண்ணுற ஓசி. இது தானே நான் அப்படின்னா. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரல் மீனிங் ஆஃப் நான் அப்படிங்கிறது இவ்வளோ காம்பனன்ஸும் சேர்ந்தது தான் நான். இப்போ நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன ஆகிறது? இந்த எழுதுறது இருக்குல்ல, நான் என்ன ஹோல் பாடியை யூஸ் பண்ணி எழுதுறேன்? ஒரு ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கோலக்கம், அப்புறம் ஒரு கர்மேந்திரியம், அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணுறதுக்கு ஒன் போர்ஷன் ஆஃப் மை மைண்டு, அவ்வளோதான் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போது பட் சொல்லும் பொழுது நான் கையை வச்சு எழுதுகிறேன், நான் கை வித் த சப்போர்ட் ஆஃப் மைண்ட் எழுதுகிறேன், அப்படியெல்லாம் நாம் பேசுகிறதில்ல. ஆனால் என்ன சொல்கிறோம்? நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது கேட்குறவாளுக்கு எதாவது கன்ஃபியூஷன் ஏற்படுறதானா, நான் எழுதுகிறேன்னா கரெக்டாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுறது கையை யூஸ் பண்ணி எழுதின்னு இருக்கா அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இப்போ ஒருத்தரை பார்த்து கணக்கில் அவர் பெரிய புலி அப்படின்னு சொன்னால் நிஜமாகவே நீங்கள் புலியெல்லாம் இமேஜின் பண்ணினா அந்த பர்சனோடைய ஃபேஸை புலியில் வச்சு புலியோட ஃபேஸை அந்த பர்சனில் வச்சு அப்படியெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணுவேளா? என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்? இஸ் வெரி ஷார்ப், இஸ் காட் அ வெரி ஷார்ப் இன்டலெக்ட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அப்போ இது எப்படி இந்த இந்த அவர் கணக்கில் புலி அப்படிங்கிறதுல எங்கேயுமே டைரக்டான மீனிங் கன்வே பண்ணவே படலை. ஆனால்
இம்ப்ளைடாக இன்டைரக்டாக அந்த மீனிங் வந்து கன்வே பண்ணப்படுறது. இப்போ கார் ஓட்டின்ட்டு எங்கேயோ போயின்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மலை பிரதேசத்தில் இப்படி வந்து காரில் இப்படி போகிறேன்னா அங்கே வந்து டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு ஒரு போர்டு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. எதை ட்ரிங்க் பண்ணாமல் போவீங்க? தண்ணியே குடிக்காமல் போயிடுவேடா. அப்போது நமக்கு புரியுறது டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு போட்டால் ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நான் வந்து அவாய்டு பண்ணணும். அப்போ அந்த இம்ப்ளைடு மீனிங்கை நம்மளால் வந்து நேச்சுரலாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறது. அப்போது ஒரு வார்த்தையை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தை அந்த ஆப்ஜெக்டை டோட்டலாக அந்த வார்த்தையை வந்து அந்த ஆப்ஜெக்டையே கன்வே பண்ணும், அதோட லிட்ரல் மீனிங்கை அது கன்வே பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஏதாவது ஒரு பார்ட்டை அந்த வார்த்தை வந்து ரெஃபர் பண்ணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை அதனுடைய இம்ப்ளைடு மீனிங்கை ரெஃபர் பண்ணும். இப்போ டோட்டல் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறது ஆர் லிட்ரல் மீனிங்கை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வாச்சியார்த்தம் அப்படின்னு பேர். இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டையோ இல்லைன்னா இம்ப்ளைடு மீனிங்கை ரெஃபர் பண்ணிது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் லக்ஷியார்த்தம் ஆர் செகண்டரி மீனிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து வாழைப்பழத்தை எடுத்துண்டு வா அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி எடுத்துன்னு வருவேன் இல்லைங்க, வாழைப்பழத்தை தோலோடு எடுத்துன்னு வருவேன். வாழைப்பழத்தை சாப்பிடு என்ன பண்ணுவோம்? தோல் இல்லாமல் சாப்பிடணும்னு எனக்கு தெரியுது. அப்போ ஒன்று வந்து டோட்டல் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு சென்டென்ஸில், ரெண்டாவது சென்டென்ஸில் பார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்டை தான் அது ரெஃபர் பண்ணுறது. வாழைப்பழம் அப்படின்னு சொன்னால் ஆசிஸ் தோலோடு தானே வாழைப்பழம். வாழைப்பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாழைப்பழம் இப்போ எதை ரெஃபர் பண்ணுறது? இட் ரெஃபர்ஸ் ஓன்லி டு த பார்ட் ஆஃப் தி வாழைப்பழம், இட் எக்ஸ்க்ளூட்ஸ் தி ஸ்கின். ஸோ புரியுறதா? அப்போ ஃபஸ்ட்டு சொன்னது வாச்சியார்த்தம், செகண்ட் வந்து லக்ஷியார்த்தம். இப்போ நாம் பேசும்பொழுது நிறைய இந்த மாதிரி செகண்டரி மீனிங்ஸை ரெஃபர் பண்ணி தான் நம்மளுடைய டே டு டே டிரான்சாக்ஷன்ஸே இருக்குது. அப்படின்னா நம்மளுடைய புத்திக்கு ஆல்ரெடி இம்ப்ளைடு மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற சக்தி இருக்குது. ஏன்னா டே டு டே லைஃப்பில் நாம் ஆல்ரெடி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எதை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய புத்திக்கு தெரியும். அப்போ ப்ரைமரி மீனிங்னா வாச்சியார்த்தம், செகண்டரி மீனிங்னா லக்ஷியார்த்தம். ஸோ வாச்சியார்த்தம்னு சொன்னால் டைரக்ட் மீனிங், லக்ஷியார்த்தம்னு சொன்னால் இன்டைரக்ட் மீனிங் ஆர் இம்ப்ளைடு மீனிங். அப்போ ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணுவான்? கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு எந்த அர்த்தத்தை எடுத்துக்கணுமோ அதை ப்ராப்பராக அவனால் எடுத்துக்க முடியும். இப்போது நம்மளுடைய கேஸில் நான் அப்படிங்கிற வார்த்தை ஒரு இண்டிவிஜுவலை டோட்டலாக ரெஃபர் பண்ணிது அப்படின்னு சொன்னால் அது வந்து வாச்சியார்த்தம். பாடி, மைண்டு, இன்டெலெக்டு, கான்ஷியஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் சேர்த்து அது ரெஃபர் பண்ணிட்டுனா அது வந்து வாச்சியார்த்தம். இப்போ நான் குண்டாக இருக்கேன், இந்த நான் ரெஃபர்ஸ் டு ஃபிசிக்கல் பாடி. ஏன்னா மைண்ட்லாம் ஃபேட்டு கிடையாது, இன்டெலெக்ட் ஃபேட்டே கிடையாது. இன்டெலெக்ட் இருக்கானே பாதி பேருக்கு தெரியல. அப்புறம் கான்ஷியஸ்னஸ் டெஃபினட்டாக ஃபேட்டு கிடையாது. இப்போ நான் குண்டாக இருக்கேன், இது வாச்சியார்த்தமா லக்ஷியார்த்தமா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. நான் குண்டாக இருக்கேங்கிறது வாச்சியார்த்தமா லக்ஷியார்த்தமா? லக்ஷியார்த்தம். ஏன்னா அது ஒரு பார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்டை தான் அது வந்து ரெஃபர் பண்ணுறது. நான் இமோஷனல் பர்சன், இந்த நான் என்னது? வாச்சியார்த்தமா லக்ஷியார்த்தமா? லக்ஷியார்த்தம். ஒரே நான், ஆனால்
டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட். ஆனால் நாம் எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆகாமல் கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ கரெக்டான லட்சியார்த்தத்தை பிக் பண்ணிட்டு வாச்சியார்த்தத்தை நாம் ட்ராப் பண்ணிடுறோம். இது நாம் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தானே. இதே பிரின்சிபலை இப்போது மகா வாக்கியத்துக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். அது என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ.